முன்னோடி சமையல் பார்க்குற இனியவர்களுக்கு வணக்கம். இதில் நான் இப்போ என்ன கருத்து சொல்ல போகிறேன்னா, என் மருமகன் இல்லை, எல்லா மருமகளுக்கும் மாமியார் சொல்கிற தகவல். ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே என் பசங்க ரொம்ப சுட்டித்தனம், ரொம்ப அடாவடி, சரியாக ஸ்கூலுக்கு போகலை, அங்கே பண்ணல, இது பண்ணல, அது பண்ணல, அதாவது ரிப்போர்ட்டு தான் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. அத்தனைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய ஜாதகம் பார்ப்பேன், நிறைய ஓலைச்சுவடி போய் படிப்பேன், நிறைய விஷயங்கள் யார் யார் படிப்புக்காக என்னென்ன சொல்கிறாங்களோ அனைத்தும் செஞ்சேன். படிப்புக்காகன்னு இல்லை, அவங்க லைஃப் நல்லா இருக்கணும். ஒரு அம்மா சொன்னாங்க, 21 சிவராத்திரி நம்ம கண்ணு முழிச்சோம்னா நம்ம 7 தலைமுறையும் கஷ்டப்படாதாம்மா, நல்லா இருக்கும்னு சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக. எனக்கு சிவராத்திரியை பற்றி எதுவுமே தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் அன்றைக்கி கோயிலுக்கு, சிவராத்திரிக்கு. அப்போ அந்த மாதிரி அந்த அம்மா, ஒரு வயசான அம்மா சொன்னாங்க. அவங்க வாக்கை நான் வேத வாக்காக எடுத்துக்கிட்டு இதோடு எனக்கு 26 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் அந்த சிவராத்திரிக்காக நான் பாடுபட்டது. என் பையனுக்கு 33 வயசு, ஒருத்தனுக்கு, இன்னொரு பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 36 வயசு. ஒரு பையனுக்கு 34 இருக்கும், ஒரு பையனுக்கு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. இந்த பசங்க தாறுமாறாகவே இருந்தானுங்க, படிப்பில் கவனம் செலுத்தலை. இந்த மாதிரி இருந்தனால அதுன்னு இல்லை. அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு இதில் படித்தேன், அமாவாசை அன்னைக்கு தாய்மானவர் கோயில் திருச்சியில் இருக்கீங்களா, உச்சிப்பிள்ளையார் கோயில், அங்கே உள்ள அம்பிகைக்கு அது ஏதோ ஒரு மட்டுவார் கோயில் ஏதோ போடுச்சு. அந்த அம்மாவுக்கு அமாவாசை அன்னைக்கு ஒரு ஜோடி தீபம் ஏற்றி அந்த விளக்கில் 6 கிராம்பு போட்டு ஏற்றுனா நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா திருத்தமாக நல்லா படித்து நல்லா வருவாங்க, எல்லாம் அவங்க வாழ்க்கை செட்டில் ஆகும், நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடிப்பிரதர்சனம் பண்ண சொல்லியிருந்ததுங்க. நான் திருச்சியில் இருந்த வரைக்கும், எங்கள் வீடு குளித்தலை, அங்கே இருந்த வரைக்கும் இது நடந்த சம்பவம் 2006. அந்த சிவராத்திரி பூஜை இருக்க சொன்னது 2000 நினைக்கிறேன். ஆமாம், 2000 1999 அப்போ ஆரம்பித்தது அது. அந்த அப்பத்துலேருந்து அதை முடித்தேன். அப்புறம் இங்கே வந்தோடனே அமாவாசை குளிச்சுட்டு காலையிலே இங்கேருந்து பஸ் பிடிச்சி 1 hour போகணும். அங்கே போய் இறங்கி அந்த மலை மேலே ஏறி, கொஞ்சம் கால் பிரச்சனை எனக்கு, எப்போ பாரு கால் வலி இருந்துகிட்டே இருக்கும், அதோடையே போய் மலையில் ஏறி அந்த தீபம் போட்டுட்டு திரும்ப கீழே இறங்கி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருப்பேன். அந்த சாப்பாடை இறங்கி மலையடி வாரத்தில் சாப்பிட உச்சிப்பிள்ளையார் கோயில் மேலே ஏறணும். மேலே உச்சிப்பிள்ளையார், கீழே சென்டராக இருக்கிற இடத்துல அம்மனும் சிவலிங்கமும் இருக்கும், தாய்மானவரும் மட்டுவார் கொள்ளி அம்மாவும் இருப்பாங்க. மண்டார் கொள்ளையே மட்டுவார் கொள்ளையே தெரியல இருப்பாங்க. அவங்களுக்கு போய் விளக்கு போட்டு அடிப்பிரதர்சனம் பண்ணிவிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு வருவேன். இப்படி தாய்க்கு பின் தாரம்னு சொன்னாங்க இல்லையா.